எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா பீப்பிள் ஸ்டாப் கேரிங். கேரிங் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வார்த்தை. ஒரு ரிலேஷன்ஷிப் உடைய ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். ஒரு அஸ்திவாரமே கேரிங் தான். நாம ஏன் ஒரு பெர்சன் மேல கேரிங்கா இருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பெர்சன நம்மளுக்கு புடிச்சிருக்கும். அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த பெர்சன் நம்மள நோக்கி காமிச்ச ஒரு அன்பா இருக்கலாம், ஒரு காதலா இருக்கலாம். இல்ல இக்கட்டான சூழ்நிலையில வந்து நமக்கு செய்த உதவியா இருக்கலாம். இந்த மாரியான காரணங்கள் மட்டும் இல்லாம, ஒருத்தர பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருப்போம். என்ன இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே இல்ல. நம்ம இவ்ளோ ஃபீல் பண்றோம். ஆனா இவ்ளோ கஷ்டத்த வச்சுட்டு இவ்ளோ தூரம் சாதிக்கிறாங்களேன்னு சொல்லப்படுற, இத்தன விஷயங்கள் ஒரு பெர்சன பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆயி அவங்க மேல கேரிங்கா இருக்கிறதுக்கான ஒரு வழிய நம்மளுக்கு வகுத்துட்டே இருக்கும். ஆனா இந்த கேரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இருக்கிற இன்னொரு பேக்ல இருக்கிற ஃபிளிப் சைடு என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எமோஷனா இருக்கலாம், மென்டல் எனர்ஜியா இருக்கலாம். இன்னொரு பெர்சன் மேல கேரிங்கா குடுத்துட்டு இருக்கும்போது, அதுக்கு அவங்க தகுதியானவர்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாமலே சில சமயத்துல குடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி தெரியாமலே குடுத்துட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தோண ஆரம்பிக்கும். நம்ம இங்க கேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடலாமா? இதுதான் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுற, இந்த ஒரு சிந்தனையில நம்ம டயலமாலே இருந்துட்டு இருப்போம். அப்ப எங்க கேர் பண்ண ஆரம்பிக்கணும்? எங்க கேர் பண்ண ஸ்டாப் பண்ணணும்? யார கேர் பண்ணணும்? யார கேர் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சா மட்டும் தான், நம்மள கேர்ஃபுல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் சொல்லப்படுற, இந்த ஃபார்முலாவ தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். அவங்களுடைய கேரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து யார் மேல வச்சாலுமே கூட சரி, அவங்கள கேர்ஃபுல்லா பார்த்துக்கிற டெக்னிக் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, கேரிங்க எப்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். நம்ம என்னைக்காவது நம்மளோட இதயத்த வந்து ரொம்ப கனமா ஃபீல் பண்ணியிருக்கோமா? ரொம்ப கனத்த இதயத்தோட உட்கார்ந்துட்டு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்த மாரி நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்களே! ஒரு ஒரு சில பேர நம்பி பழகுறோம். ஆனா தேவைக்காக மட்டும் தான் நம்ம கூட பழகியிருக்காங்க. ச்சே! இந்த மாரி பண்ணிட்டாங்களே! நம்ம இவ்ளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றோம். இவ்ளோ தூரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு மேல இருக்கிற சுப்பீரியருக்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் தெரிய மாட்டேங்குது. நம்ம பாஸ் நம்ம ஹார்ட் ஒர்க்க ரெகக்னைஸே பண்ண மாட்றாங்களே! எல்லாத்துக்கும் மேல யார நம்ம இம்பார்ட்டன்ட்ன்னு நெனைக்கிறோமோ, யார் மேல நம்ம உண்மையா அன்பு வச்சிருக்கோமோ, யார உண்மையிலே ஓவரா கேர் பண்ணிட்டு இருக்கோமோ, அவங்க நம்மள ரொம்ப டவுன் பண்றாங்க. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட விளையாடிட்டு இருக்காங்களே! பேசாம நம்ம ஹார்ட் ஃபெல்ட்டா இருக்கு. ரொம்ப மனசு கனமா இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கும்போது, அந்த டைம்ல தான் மைண்ட் நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து கிளிக் பண்ணும். ஸ்டாப் பண்ணிடு. கேரிங்க ஸ்டாப் பண்ணிடு. போதும்ன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஆனா இந்த சர்க்கிள்ல இந்த இடத்துக்கு வந்து சிக்மா பீப்பிள் ரொம்ப சீக்கிரமா வருவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் இன்டலெக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்பிள்னால அவங்க மைண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்றதுனால, சீக்கிரமா ஹியூமன்ஸோட நேச்சர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்ச அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இவங்க இதுக்கு தகுதியான பீப்பிள் இல்ல. இவங்க கிட்ட இந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால, அவங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷனல் எனர்ஜி எங்க கேரிங்ல ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பீப்பிள் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கிற பீப்பிள். அவங்கள பத்தின புரிதல் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால, எந்த இடத்துல கேரிங்க ஸ்டாப் பண்ணா நமக்கு நல்லதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ரிலேஷன்ஷிப்ல இது கொஞ்சம் ரூத்லெஸ்ஸா இருக்கலாம். இரக்கமே இல்லாம டக்குன்னு கேர் இல்லாம வந்துறது, டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு வரதுலாம் ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லலாம். ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டைம் குடுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதுதான் எக்ஸ்டெண்ட்னா, அதுக்கு மேல நம்ம போக வேணாம். அதுக்கு மேல நம்ம வந்து கேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு, கேர்லெஸ்ஸான மைண்ட் செட்டோட அவங்கள கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறதுக்காக கேரிங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம் எங்க வந்து கேரிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க சிக்மா பீப்பிள். சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வென் யூ அப்யூஸ் தியர் கைண்ட்னஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு 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 சில பேருக்கு வந்து இன்பில்ட்டா இருக்கும். பொறந்ததுலேருந்து ரொம்ப கருணையோட இருப்பாங்க. ரொம்ப காமா இருப்பாங்க. என்னதான் பேசினாலும் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்குது? யார் கெட்டவங்க? யார் நம்மள ஏமாத்துறா? யார் நம்மள கஷ்டப்படுத்துறா? எல்லாமே தெரிஞ்சுமே, அவங்க நேச்சர் யாருக்கும் அவங்க மாத்திக்க மாட்டாங்க. அப்படியே போயிருவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து கைண்ட்னஸ சூஸ் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கைண்டா இருக்கலாம். அதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி சூஸ் பண்ற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். அவங்க கைண்டா இருக்கணுன்றதுக்காக கைண்டா இருக்கிறது கிடையாது. ஒரு சாய்ஸா மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கைண்ட்னஸ எங்க கட் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரியும். கைண்ட்னஸ கட் பண்ண தெரியாம நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம மாட்டிப்போம். நம்ம கைண்டே இல்லாம போக ஆரம்பிச்சுருவோம். நமக்கு கருணை யாரும் காட்ட மாட்டாங்க. ஸோ ஒரு சாய்ஸா வச்சு இத ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நம்ம கைண்டா இருப்போம், அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அத நம்ம இன்னொரு மனிதர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அத அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ஷோ ஆஃப் பண்ணி ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்காது. ஒரு ஒருத்தருக்கு உதவுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள யாராவது பிரைஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு மனிதருக்கு போய் சப்போர்ட்டா நிக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கும்.
இதெல்லாம் எந்த பிரதிபலனுமே இல்லாம எதிர்பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைண்டா இருக்கும்போது, நமக்கு நம்ம மேல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன் வரும்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஆனா, ஒரு பெர்சனுக்கு அவங்க கைண்ட்னஸ காட்டுறாங்க, ஒரு அன்பா இருக்காங்க, கேரிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சாதாரணமா பண்ண மாட்டாங்க. அதுக்கு தகுதியான மனிதர்களா தேர்ந்தெடுத்து, இவங்க கிட்ட நம்ம கேரிங்கா இருக்கலாமான்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிச்சு தான் செய்வாங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கேரிங்கா இருக்கறதுக்கு தகுதிய இழந்துட்டாங்க, ரொம்ப யூஸ் பண்றாங்க. இல்ல நம்ம கைண்ட்னஸ வந்து இப்போ ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. எதுவுமே இலவசம் கிடையாது. நீங்க எது வேணாலுமே நீங்க வந்து கஷ்டப்பட்டா மட்டும் தான் கிடைக்கும். கஷ்டப்பட்ட இன் த சென்ஸ் நீங்க முயற்சி எடுத்தா மட்டும் தான் கிடைக்கும். அது அன்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம். எது வேணா வச்சுக்கோங்க. இலவசமா உங்களுக்கு லக்ல வந்ததுன்னா ஃபாஸ்ட்டா போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட கைண்ட்னஸ்க்கான மரியாதைன்றத வந்து குடுக்காம இலவசமா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துல இவங்க கேர் பண்ணாம போயிருவாங்கன்னு சொல்லப்பட்டது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் எங்க வந்து கேரிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் மிஸ்யூசிங் தியர் லாயல்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். லாயல்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ரொம்ப ரேரா மாறிடுச்சு. இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க நெறைய பேர்கிட்ட இல்லாமலே போயிருச்சுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு இப்ப இருக்கிற ஜாபோட ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சா டக்குன்னு மாறிடலாம். இப்ப இருக்கிற ஃப்ரெண்டோட ஒரு பெட்டரான ஃப்ரெண்ட் கிடைச்சா டக்குன்னு மாறிடலாம். இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப் கிடைச்சா டக்குன்னு மாறி அப்படி போய் செட்டில் ஆயிடலாம். நமக்கு நம்ம தான் முக்கியம்னு சொல்லப்பட்ட செல்ஃபிஷ்னஸ் இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும் இந்த உலகத்துல. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் லாயல்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வார்த்தை கிடையாது. அது வந்து ஒரு ஒரு இன்பில்டான ஒரு நேச்சர், ஒரு மனசுக்கும், விசுவாசத்துக்கும் அதிகமான சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எந்த நிலைமையிலுமே ஒருத்தர விட்டு நம்ம பிரியக்கூடாது. கஷ்டமான நேரத்திலயும் ஒரு பெர்சன் கூட நம்ம இருக்கணும். இல்ல உண்மையா நம்ம கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. இல்ல உண்மையா நமக்கு ஒரு ஜாப் குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையா அத செஞ்சு குடுக்கணும்னு சொல்லப்படுற இந்த விசுவாசம் மட்டும் தான் நம்மள காப்பாத்துன்றது உண்ம. இத புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால லாயலா இருப்பாங்க. யாருகிட்ட லாயலா இருக்கணுமோ அவங்ககிட்ட லாயல்ட்டியா இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் பயங்கர லாயல்ட்டியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லனாலும், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க சிக்மா பீப்பிள். நம்ம இவ்வளோ லாயல்ட்டியா இருக்கோம். ஆனா அதுக்கேத்த மாரி நம்மளுக்கும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும்போது, அந்த கமிட்மெண்ட் நேச்சர் தான் சிக்மா பீப்பிள் இருக்கிற அந்த தருணத்துல ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க லாயல்ட்டியா மிஸ்யூஸ் பண்ணும்போது அவங்க கேரிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாராவது உங்கள ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்கள உண்மையா லவ் பண்றீங்களா? இல்ல நீங்க அவங்களுக்காக வந்து நிப்பீங்களான்னு சொல்லப்படுற விஷயத்த அடிக்கடி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து சிக்மா பீப்பிள்க்கு தெரிஞ்சதுன்னா, அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணும் அவங்கள. ஏன்னா பொதுவா வந்து நம்ம மேல யாரும் அன்பு வச்சிருக்காங்கன்னா, உண்மையா அன்பா தான் இருக்காங்கன்னா, நம்மள கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லப்படுற அந்த ஒரு தாட் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவோம். அத 1 வாட்டி 2 வாட்டி செக் பண்ணலாம். ஆனா அடிக்கடி அவங்க லாயல்ட்டிய செக் பண்றதுக்காக இந்த விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல கேரிங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா வந்து நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ப வந்து வளர்க்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப் வளர்க்கறது கிடையாது. வளர்றது. நேச்சுரா வந்து அது ஒரு மரம் எப்படி வளருதோ, அந்த மாரி வளரும்போது மட்டும் தான், அதுல நம்பிக்கையும், அன்பும் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல சந்தேகமும் இருக்காது. டெஸ்டிங்கும் இருக்காதுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கும் மேல டெஸ்டிங் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேரிங்க ஸ்டாப் பண்ணிட்டு சிக்மா பீப்பிள் அவங்க ரூட்ட பார்த்து போயிட்டே இருப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ வோர் டவுன் தேர் ட்ரஸ்ட் வித் யுவர் லைஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய வந்து உங்க பொய்களால நீங்க உடைச்சிட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து உங்கள கேர் பண்றத சிக்மா பீப்பிள் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா, இப்போ ஒரு ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து நீங்க டெபாசிட் பண்ணிட்டே இருக்கீங்க பணத்த டெய்லி பேசிஸ்ல. அப்ப டெபாசிட் ஒரு அளவுக்கு மேல அதிகமா போச்சுன்னா, அந்த டெபாசிட்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க பண்ற டெபாசிட் தான் சிக்மா பீப்பிள் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென் கிட்டயும், ஹை வேல்யூ வுமன் கிட்டயும் நீங்க பேசும்போது, நேர்மையா, உண்மையா நீங்க பேசும்போது, ஒரு டெபாசிட் ஏறிட்டே போகும் உங்களுக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், அஃபெக்ஷனா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து உங்கள புரொடெக்ட் பண்றது அவங்களா தான் இருப்பாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய பொய் சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதே பேங்க்ல ஒரு பெரிய அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, பேங்க் அக்கவுண்டே காலியாயிடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் வித்ட்ராயலா போயிடும். ஏன்னா வந்து இங்க பொய்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து விளையாட்டுக்கு சொல்ற பொய்கள்னு ஒண்ணு இருக்கு. டிஸ்ஹானஸ்ட்டா ஒருத்தர கஷ்டப்படுத்துறதுக்கான பொய்களும் இருக்கு. சின்ன பொய்யா இருந்தாலும் அது ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், எக்ஸல், டபுள் எக்ஸலா இருக்கலாம். அடுத்த பீப்பிள ஏமாத்துறதாவும், இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப மறைச்சு பண்ற விஷயமாவும் எதுவா இருந்தாலும், சிக்மா பீப்பிள் கேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல வர விஷயமும் உண்மையான ஒரு ட்ரஸ்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அங்க அங்க டிஸ்ஹானஸ்ட்டா இருக்கும்போது, அதுக்கு நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம ட்ரஸ்ட்டுக்கு இது தகுதி இல்லன்னு சொல்லிட்டு, கேரிங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் சிக்மா பீப்பிள் ஸ்மெல் சம்திங் பேட் அபௌட் யூ. இந்த ஸ்மெல் சம்திங் பேட் அபௌட் யூ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம், இல்ல உங்களுடைய
ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆக்டிங்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய செயல் திடீர்னு உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறுது. ஏன்னா பொதுவா சிக்மா பீப்பிள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெர்சனுடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு அவங்கள முடிவு பண்ண மாட்டாங்க. "டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ" அப்படின்னு சொல்ற மாரி, ஒரு மனிதருடைய ஆக்ஷன வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த சிந்திச்சு, அசம்ப்ஷன்ல அதாவது ஒரு யூகத்துல முடிவெடுக்க மாட்டாங்க. ஒரு பெர்சன் இத செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்களா? இவங்க இது பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுற இன்ட்யூஷன் சொல்லுவோம்ல, உள்ளுணர்வு. அத பேஸ் பண்ணி தான் முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி உள்ளுணர்வுக்கு அதிகமா மரியாதை குடுக்கும்போது, உங்களுடைய செயல்ல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுது. நீங்க ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் மாத்தி பண்றா மாரி தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் அவங்க உங்கள கேர் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த மாரி மனிதர்களுக்கு அதிகம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கான காரணம் அவங்கள முதல்ல பிரிசர்வ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து நீங்க உங்கள நல்லா காப்பாத்திக்கங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிங்கன்னு சொல்ற மாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. ஏன்னா நீங்க சாப்பிட்டு நல்லா இருந்தா தான் இன்னும் 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுன்ற மாரி, நீங்க ஸ்ட்ரென்த்தா உங்க மைண்ட ப்ராப்பரா வச்சுக்கும்போது மட்டும் தான், இன்னும் நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க நல்லா பார்த்துக்க முடியுன்றதுனால, அவங்கள செல்ஃப் பிரிசர்வேஷன் பண்றதுக்காக இன்ட்யூஷன் பேசிஸ்ல உங்களோட ஆக்டிங்ல ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா, கேரிங்க நிறுத்திருவாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் யூ ரிப்பீட்டட்லி கிராசிங் தியர் பவுண்டரீஸ் நம்மள சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அந்த வட்டத்த தாண்டி நம்ம வாழ்க்கைக்குள்ள யாரெல்லாம் வராங்கன்னு நம்ம நோட் பண்ணியே ஆகணும். அந்த கண்ணுக்கு தெரியாத வட்டம் நம்ம கண்ணுக்கும் தெரியணும். ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணுக்கும் தெரியணும். அப்பதான் யாரும் வரமாட்டாங்க. ஆனா இங்க கண்ணுக்கு தெரியாம நம்ம ஒரு வட்டத்த போட்டு வச்சிருக்கோம். அதுதான் பவுண்டரி. நம்முடைய நேரம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய பிரைவசிய வந்து மரியாதை குடுக்குற மனிதர்கள மட்டுமே நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்றது உண்மையான விஷயம். அதுதான் நம்ம சுயமரியாதைய காப்பாத்தும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா நமக்கு தெரியும். ஆனா அந்த பவுண்டரி நம்ம விசிபிளா போட்டிருக்க மாட்டோம். சிக்மா பீப்பிள் விசிபிளா போட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் என் பவுண்டரி. இதுக்குள்ள வராத. நீ எவ்ளோ குளோஸா இருந்தாலுமே கூட சரி, இந்த அளவு பேசி, இந்த அளவு நடந்துக்கோ, இதுக்கப்புறம் வராத. எனக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ப யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன பேர்ல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கோன்றத வச்சு முடிவாவது கிடையாது. உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய பிரின்சிபல், உங்களுடைய கொள்கை, நீங்க இதுதான். கோடி ரூவா குடுத்தாலும் சில விஷயங்கள நீங்க பண்ண மாட்டீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அத நீங்க பண்ணுவீங்க. யாருக்காகவும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க பண்ணுவீங்க. உலகமே எதிர்த்தாலும் நீங்க பண்ணுவீங்க. அத நீங்க மத்தவங்களுக்காக மாத்தாம, நீங்க உங்க ரூட்ல போகும்போது மட்டும் தான், உங்களுடைய அடையாளத்த இந்த பூமியில விட முடியும். நீங்க ஒரு தனித்துவமான ஒரு மனிதனா வாழ முடியும். அதுக்கு உங்க பவுண்டரி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சு நெறைய பேர் உங்கள கிராஸ் பண்றாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் வந்து அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அந்த இடத்துலயுமே சிக்மா பீப்பிள் கேரிங் சொல்லப்படுற உன்னதமான விஷயத்த வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டுக்க மாட்டாங்கதான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம் உறவுகள்ல. இந்த கேரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு பெர்சன்ட்ட குடுக்குறோம். அதுக்கு அவங்க தகுதி இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது நம்மள பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலாவும், எமோஷனலும் அதிகமா பாதிக்கும். பிசிக்கலா பாதிச்சா கூட நம்ம ஈஸியா ரெக்கவர் ஆகலாம். ஆனா மென்டலா, எமோஷனலா பாதிச்சோம்னா, அது ரொம்ப நாள் நம்ம மனசுல அப்படியே நிலைச்சிருக்கும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ சிக்மா பீப்பிள் அவங்களுடைய பிசிக்கல் எனர்ஜிய மட்டும் இல்லாம, அத தாண்டி மென்டல், எமோஷனல் சொல்லப்படுற இந்த 2 எனர்ஜி மேல அவங்க காட்டுற அக்கறைனால மட்டும் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸோட, டிட்டாச்மென்ட்டோட பழக கத்துக்கிட்டு, யார் உண்மையா இருக்காங்களோ, அவங்க கிட்ட அதிகமான கேரிங்க குடுத்து, அவங்க லைஃப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னும் மேன்மையடைய செய்றாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.